ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம லாஸ்ட் டைம் பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி நடந்திருக்குது அண்ட் நாளைக்கோட ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் ஃபார் போத் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ். ஸோ ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுவாங்க, நிஃப்டி ஃபினான்ஸ் அண்ட் நிஃப்டி 50ல் மேஜராக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து பியூர் கமாடிட்டிஸ் எடுப்பாங்க, லைக் காப்பர், அலுமினியம், ஜிங்க். நான் வந்து அந்த செக்மெண்ட்ஸில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து ஸோ என்னோட அனாலிசிஸ் ஃபார் போத் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ். ஸோ நம்ம வந்து அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நிஃப்டி ஃபினான்ஸுக்கும் நிஃப்டி 50 ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ல வந்து ஒரு பர்ஸ்ட் அவுட் இருக்க போகுது. ஐ திங்க் இட் வாஸ் எஸ்டர்டே. நம்ம முந்தா நேற்று நைட் ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணியிருந்தோம், ஃபோர்த் நைட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். மார்க்கெட்ல வந்து ஃபுல் ஆஃப் டேட்டா, என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல வந்து புல்லிஷ் டேட்டா தான் நிறையா இருக்குது. மார்க்கெட்ல கண்டிப்பாக பயர்ஸ் டாமினேட் பண்ணி மார்க்கெட்ல வந்து ஒரு பர்ஸ்ட் அவுட் ஆகி நல்லா மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறது தான் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஃபார் போத் நிஃப்டி ஃபினான்ஸ் அண்ட் நிஃப்டி 50 ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மென்ஷன் பண்ணது வந்து அதுதான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் ஃபோர்த் அன்னைக்கு அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் நிஃப்டி 50 ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் மேக் இட் பிகர். ஸோ இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோர்த் நைட் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம், அதாவது ஃபிஃப்த் அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்லாவே புல்லிஷ் பக்கம் தான் இருக்கும். பயர்ஸ் தான் வந்து ஃபுல்லாக டாமினேட் பண்ணுவாங்க. ஒரு மார்க்கெட்டில் பர்ஸ்ட் அவுட் இருக்குது. மார்க்கெட் ஒருவேளை கீழே போனால் கூட பரவாயில்ல, இட் இஸ் ஓகே, மார்க்கெட் நல்லா மேலே போகும் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் இதை கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் ஹம்பிள் ரெக்வெஸ்ட் போய் அந்த வீடியோவை பாருங்க. ஸோ யூ வில் கெட் தி அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எதை பேஸ் பண்ணி வந்து அந்த ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதுக்கு யூ வில் கெட் தி கம்ப்ளீட் பிக்சர். ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே வந்து 5th of March, அதாவது நேற்று மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா வரைக்கும் மேலே போயிருக்கான். ஸோ 22,000 ஓப்பன் ஆனவன் 22,394 வரைக்கும் மேலே போயிருக்கான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 320 ரூபா வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கான். ஸோ இன்னைக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு ஒரு 22,556 வரைக்கும் போயிருக்கான் நிஃப்டி 50ல. ஸோ பாருங்க, வித்தின் 2 days ஸ்பேன் 22,000 இருந்தவன் 22,556 வரைக்கும் ஹை போயிருக்கான். ஸோ ஹை போயிட்டு இப்போ கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கான். தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் நம்மளோட ப்ரிடிக்ஷன் வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் நல்லா பர்ஸ்ட் அவுட் ஆகும், 22,000 23,000 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தான் வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா மார்க்கெட்ல வந்து கண்டிப்பாக பயர்ஸ் டாமினேட் பண்ணி மார்க்கெட் ஒரு பர்ஸ்ட் அவுட் ஆகும். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப செல்லிங் சைட் போயிடுச்சு. ஸோ தேர் ஹேஸ் டு பி அ பர்ஸ்ட் அவுட் இந்த மார்க்கெட் நல்லாவே வந்து பையிங் சைட் போகும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அதை பேஸ் பண்ணி எக்ஸாக்டா வந்து மார்க்கெட் வந்து நம்ம ஒரு 1000 rupees மேலே போகும்னு எதிர்பார்த்தோம். பட் அகைன் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஆன் ஒன் டே இல்லைங்களா. ஸோ 1000 rupees ஒன் டேல வந்து போகிறது கொஞ்சம் தெரியல, எனக்கு அது நடக்குமா. இது வரைக்கும் நான் பார்த்ததுல ஒரு 500 ரூபா வரைக்கும் போயிருக்கு, நான் பார்த்துருக்கேன் 600 ரூபா வரைக்கும் ஒரே நாளில் போயிருக்கு. பட் ஆனால் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இன்னொரு 1 month ஃப்ரேமில் கண்டிப்பாக 23,000 டச் பண்ணுவான் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண அந்த 1 month வந்து 2 நாளில் வந்து ஒரு 500 ரூபா கிட்டத்தட்ட கிராஸ் பண்ணிட்டான். ஸோ தெரில மார்க்கெட் இன்னும் எவ்வளோ தூரம் மேலே போகிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. we have to just wait and watch. பட் ஆனால் இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து நம்ம அந்த வீடியோவை பார்த்து யாராச்சும் மார்க்கெட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்ஸ் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மார்க்கெட் நல்லா வந்து டேட்டா வந்து புல்லிஷ் பக்கம் தான் போயிருக்கு. அண்ட் சேம் ஃபார் நிஃப்டி ஃபினான்ஸுக்கும் அதே தான். 22,900 சம்திங் 23,000 ஓப்பன் பண்ணவன் 23,200 நல்லாவே வந்து மார்க்கெட் மேலே தான் போயிருக்கான். ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணபடி மார்க்கெட் வந்து பையிங் சைடு தான் ரெண்டுத்துக்குமே போயிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளோட பர்ஃபெக்ட் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் ரெண்டுத்துக்குமே வந்து நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி ஃபினான்ஸ் இன்னுமே வந்து எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் வந்து பையர்ஸ் தான் டாமினேட் பண்ணுவாங்க. இன்னும் அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு வந்து கண்டிப்பாக பையர்ஸ் டாமினேஷன் தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் இன்னும் ஒரு 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் மேலே போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. எஸ், தேர் வில் பி அ டிப். கண்டிப்பாக செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை கீழே எடுக்கிறதுக்கு வருவாங்க. பட் பயர்ஸோட டாமினேஷன் தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஃபார் போத் நிஃப்டி 50 அண்ட் ஃபினான்ஸ் நிஃப்டி. ஸோ நீங்கள் அதை பார்த்து ட்ரேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஃபார் தி ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ். இது ரெண்டு தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து மை ப்ரெடிக்ஷன் வில் பி ஃபார் நிஃப்டி 50 அண்ட் ஃபினான்ஸ் நிஃப்டி போத் ஆஃப் தெம். மார்க்கெட் வந்து பையிங் சைடு தான் போகும், புல்லிஷாக தான் மார்க்கெட் இருக்கும். என்னதான் மார்க்கெட் செல்லர்ஸ் பக்கம் போனாலும் பட் ஆனால் கண்டிப்பாக மார்க்கெட் புல்லிஷ் பக்கம் தான் திரும்ப ரிட்டர்ன் போகும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ப்ரெடிக்ஷன் ஃபார் போத் நிஃப்டி 50 அண்ட் ஃபினான்ஸ் நிஃப்டி. அண்ட் கமிங் டு மார்ச் செக்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து எனக்கு வந்து காப்பர்னு கிடையாது, நான் வந்து எல்லா செக்மெண்ட்ஸ்லையுமே என்ன ஒன்று பார்க்குறேன் அப்படின்னா காமனாக மார்க்கெட் வந்து டியூ டு யூஎஸ்
and the uncertainty, many things are going around in the US market. நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நியூஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். So lot of things are happening around the US market. So அந்த specific reason அது அது மட்டும் கிடையாது, but yeah, there are certain factors added to it. Market வந்து full and full bullish பக்கமே தான் போயிட்டு இருக்குது. அகைன் நம்ம வந்து இப்போ எப்படி நம்ம நிஃப்டி ஃபினான்ஸ் அண்ட் நிஃப்டி 50க்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், மார்க்கெட் ரொம்ப செல்லர்ஸ் பக்கம் போயிட்டான், ஸோ there will be a burst out, மார்க்கெட் பையிங் சைட் போகும் அப்படின்னு நம்ம எப்படி நம்ம பேசுகிறோமோ, அதே மாதிரியே வந்து எனக்கு மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸில் அப்படியே வந்து வைஸ் வர்ஸால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எனக்கு ரொம்ப புல்லிஷ் பக்கமாக போயிட்டு இருக்குது. ஸோ கடந்த ஒரு 2 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே வந்து புல்லிஷ் பக்கமாக தான் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து மார்க்கெட் வந்து காப்பருக்கு வந்து கீழே இறங்கும் அப்படின்னு தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் டைம். ஆனா மார்க்கெட் வந்து டியூ டு யூஎஸ் அகெயின் மேஜர் இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸோட மார்க்கெட் டேட்டா அனாலிசிஸ் தான் அது. ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து நல்லாவே புல்லிஷ் பக்கம் போயிட்டு இருக்கான், ரிவர்ஸ்ல தான் போயிட்டு இருக்கான். பட் கண்டிப்பா வந்து திஸ் மைட் பி த குட் டைம் டு செல் ஆஃப் இன் காப்பர். இது காப்பர்ல மட்டும் கிடையாது, இட் கோஸ் ஆன் ஃபார் போத் அலுமினியம் அண்ட் ஈவன் ஃபார் ஜிங்க். ஸோ ஜிங்க், அலுமினியம் அண்ட் காப்பர் மூணுமே வந்துட்டு இட் வில் பி த ரைட் டைம் டு செல் ஆஃப். ஏன்னா மார்க்கெட் வந்து பையர்ஸ் பக்கம் ரொம்ப போயிடுச்சு. அண்ட் எஸ், தேர் மைட் பி a slight more bullish left in the market. மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டா புல்லிஷ் பக்கம் போகும், பையர்ஸ் இன்னும் மார்க்கெட் மேலே இழுப்பாங்க. பட் கண்டிப்பா செல்லர்ஸோட டாமினேஷன் நிறைய இருக்கும். மார்க்கெட் இஃப் இட் கிராஷஸ் அப்படின்னா வந்துட்டு இட் வில் கிராஷ் ஃபார் ஹெவி டைம். நல்லா ஹெவியா மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும். மார்க்கெட் திரும்ப கீழே வந்து ஒரு 850 வர்ற வரைக்கும் சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா காப்பரோட மார்ச் இன்னொரு 20 days கிட்ட பாக்கி இருக்குது. பட் ஸ்டில் கண்டிப்பா மார்க்கெட் மார்ச் மந்த்லேயே வந்து எனக்கு தெரிஞ்சு 890 போனவன் கண்டிப்பா 850 வர்றதுக்கு 90% சான்சஸ் இருக்குது ஃபார் காப்பர். அண்ட் அட் த சேம் டைம் அலுமினியம் பார்த்தீங்க அப்படின்னா 260 வரைக்கும் அவன் கண்டிப்பா கீழே வருவான். மார்க்கெட் நல்லா வந்து புல்லிஷ் பக்கம் தான் போயிட்டு இருக்கிறதுனால வந்து திரும்ப அவன் ரிட்டர்ன் வந்து 260க்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் த சேம் கோஸ் வித் ஜிங்க் அஸ் வெல். ஸோ யாராச்சும் செல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்து திஸ் இஸ் த ரைட் டைம். கண்டிப்பா நீங்க வந்து இப்போ அலுமினியம்லயோ இல்லை ஜிங்க்லயோ இல்லை காப்பர்லயோ செல் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து நீங்க காப்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ரூபா 5 ரூபா டெஃபினட்டா பார்க்கலாம் செல் பண்ணீங்கன்னா. அண்ட் அலுமினியம் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க செல் பண்ணீங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டா ஒரு 2 rupees நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அண்ட் த சேம் கோஸ் வித் ஜிங்க். ஜிங்க் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இன்னொரு டேட்டா வந்து எனக்கு 270லேருந்து எனக்கு கண்டிப்பா 268 267 வரைக்கும் வருவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஜிங்க் 90 to 95% என்னோட அனாலிசிஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஜிங்க்குக்கு இந்த மார்ச் மந்த்துக்குள்ள கண்டிப்பா மார்க்கெட் வந்து 268லேருந்து 267 வரைக்கும் கீழே திரும்ப இறங்குவான் அப்படிங்கிறது தான் வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ கண்டிப்பா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் கொடுக்கும் அப்படிங்கறத நான் வந்து நம்புறேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போகுது, மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஏன்னா மார்க்கெட் இஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் மார்க்கெட். நம்ம என்னதான் ப்ரெடிக்ட் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி வந்து இட் வில் ஆல்வேஸ் ஹேவ் சர்ப்ரைசஸ் ஃபார் அஸ். பட் எஸ், என்னோட ப்ரெடிக்ஷன் பேஸ் பண்ணி வந்து மார்க்கெட் வெல் ரிவர்ஸ் ஃபார் அலுமினியம், ஜிங்க் அண்ட் காப்பர். கண்டிப்பா மார்க்கெட் வந்து இப்போ ஜிங்க் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் இப்போ நீங்க செல் பண்ணீங்க அப்படின்னா 275ங்கிற ப்ரைஸ்ல கண்டிப்பா மார்க்கெட் 268 வரைக்கும் வருவான். பட் நீங்க அவ்வளவு தூரம் வெயிட் பண்ணணும், ரிஸ்க் வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 rupees. ஏன்னா ஜிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 ரூபா வெயிட் பண்ணீங்க அப்படின்னாலே இட் வில் கிவ் யூ 10,000 rupees. ஸோ 2 rupeesக்கு யூ வில் கெட் 10,000 rupees ஆஃப் ப்ராஃபிட். நீங்க தாராளமா அதை எடுத்துட்டு வெளில வந்துடலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எனக்கு எப்பவுமே வந்து just small profits are more than enough for me. ஸோ அந்த கான்செப்ட்ல நான் சொல்றது வந்து ஜிங்க் கண்டிப்பா நீங்க உள்ள இறங்கலாம். 95% I am very sure the market will reverse. அண்ட் அலுமினியம் பொறுத்த வரைக்கும் அதே தான், சேம் 2 rupees. நீங்க எப்போ உள்ள இறங்குனீங்க அப்படின்னா மார்க்கெட் என்னதான் 260க்கு வரும்னு நம்ம வெயிட் பண்ணாலும் ஆன் சேஃபர் சைட் நீங்க 262லேயே முடிச்சுட்டு வெளில வந்துடலாம். அண்ட் காப்பருக்கும் வந்து அதே தான், 890ல இருக்கிறது நீங்க உள்ள போனீங்கன்னா 850க்கு கண்டிப்பா வருவான். சாரி, பட் ஆனால் நீங்கள் 850 வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டேஸ். ஒரு நாள் 2 நாளில் வருவானா அப்படிங்கிறது சந்தேகம் தான் மார்க்கெட் 850க்கு. பட் இட்ஸ் ஓகே, நெவர்த்லெஸ் நீங்கள் ஒரு 4 ரூபா 5 ரூபா ப்ராஃபிட் பார்த்துட்டு வந்தால் கூட வந்து, ஏன்னா காப்பரோட 1 rupee டிஃபரன்ஸ் வந்து யூ வில் கெட் 2500 rupees. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு 4 ரூபா ப்ராஃபிட் பார்த்தா கூட யூ வில் கெட் 10,000 rupees. எக்ஸ்கியூஸ் மீ ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஸோ அதனால வந்துட்டு நீங்க காப்பருக்கு செல் பண்ணீங்கன்னா யூ வில் வெயிட் ஃபார் 4 rupees ஆஃப் ப்ராஃபிட் மினிமம்.
அலுமினியம் பார்த்தீங்கன்னா 2 rupees, ஜிங்க்குக்கும் 2 rupees ப்ராஃபிட்ல மினிமம் ப்ராஃபிட்ல நீங்க வெளில வரலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். மேக்ஸிமம் எஸ் யூ கேன் வெயிட் ஃபார் அலுமினியம் பொறுத்த வரைக்கும் 260 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஜிங்க் பொறுத்த வரைக்கும் வந்து யூ கேன் வெயிட் டில் 268 to 267. அண்ட் காப்பருக்கு கண்டிப்பா வந்து 850 வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து என்னோட அனாலிசிஸ். அண்ட் நேச்சுரல் கேஸ்க்கு கம்மிங் அட் த லாஸ்ட். நேச்சுரல் கேஸ்க்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது வந்து மார்க்கெட்ல செல்லிங் நிறைய இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் என்னதான் மேல போனாலும் செல்லர்ஸோட டிப்பு ஷார்ப்பா இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப அவர் ரிவர்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் டிப்பு கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நான் வந்து ஐ திங்க் 4th அன்னைக்கு நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். 4th அன்னைக்கு நான் ப்ரெடிக்ட் பண்ணது வந்து அதுதான் நான் ப்ரெடிக்ட் பண்ணிருந்தேன். ஸோ 5th பாத்தீங்க அப்படின்னா வந்து 380ல ஓப்பன் ஆனவன் ஹை பாருங்க 393 வரைக்கும் போயிருக்கான். பட் லோ பாத்தீங்கன்னா 368 வரைக்கும் லோ போயிருக்கான். ஸோ அது ஒரு சடன் டிப்பு கொடுத்தான். அதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் வந்து மேல போனான். ஸோ அது நேத்தோட ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா திரும்ப மார்க்கெட் 384 தான் ஓப்பன் ஆயிருக்கான். 389 வரைக்கும் போயிருக்கான். திரும்ப ஒரு 13 ரூபா வரைக்கும் கீழே இறக்கி விட்டுருக்கான் மார்க்கெட். ஸோ மார்க்கெட்ல டிப் இருக்குன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டாக தான் இருக்குது நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம், யாராச்சும் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க செல் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து தாராளமா ஹோல்ட் பண்ணுங்க. மார்க்கெட் கண்டிப்பா கீழே இறங்குவோம், யூ வில் மேக் ப்ராஃபிட் அப்படிங்கறது நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது யாராச்சும் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஐம் ஷூர் யூ வுட் ஹவ் மேட் லாட் ஆஃப் ப்ராஃபிட் இன் நேச்சுரல் கேஸ் செக்மெண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல டேட்டா இன்னும் கொஞ்சம் வந்து செல்லிங் சைட்ல இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் பேஸ்ட் ஆன் த யூஎஸ் அந்த ரிப்போர்ட்ஸ் வந்ததும் வந்து பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நேச்சுரல் கேஸ்க்கு செல்லிங் சைட் நெகட்டிவா தான் இருக்குது. ஸோ அதனால வந்து செல்லர்ஸ் டாமினேஷனுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நாளைக்கு மார்க்கெட்லயும். ஸோ யாராச்சும் இன்னும் ஹோல்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வந்து எஸ் யூ கேன் கண்டினியூ டு ஹோல்ட். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து டிப் ஆகுறதுக்கு தான் சான்சஸ் நிறைய இருக்குது. பட் எஸ் யூ கேன் எனி டைம் செல் இட் ஆஃப் அண்ட் கம் அவுட் இஃப் யூ வாண்ட் டு செல் இட் மேக் ஐ மீன் எனக்கு இந்த ப்ராஃபிட் போதும் வெளில வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எஸ் யூ கேன் ஆல்வேஸ் டூ தட். பட் பேஸ்ட் ஆன் தி ப்ரெடிக்ஷன் அண்ட் அனாலிசிஸ் மார்க்கெட் வந்து இன்னும் பேரிஷ் பக்கம் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும். எஸ் ஸோ இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபார் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ். உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து ஆர் மோஸ்ட் வெல்கம் பிகாஸ் தட் வில் மேக் மீ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஹேவ் டு டூ பெட்டர். நான் இன்னும் எதை பத்தி பேசணும், நான் இன்னும் என்னெல்லாம் பண்ணணும், எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட கமெண்ட்ஸால மட்டும்தான் முடியும். ஸோ ப்ளீஸ் என்னோட சின்ன ரெக்வெஸ்ட், உங்களோட கமெண்ட்ஸ், சஜஷன்ஸ், ஃபீட்பேக் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்க என்னோட கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கொடுக்கலாம். அண்ட் கண்டிப்பா நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அண்ட் வாட் எவர் ஐ குட் டூ பெட்டர் கண்டிப்பா நான் அது பண்ணுவேன். அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோஸை. யாராச்சும் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் இல்லை கமாடிட்டிஸோ இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம எதை பேஸ் பண்ணி இந்த அனாலிசிஸ் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அண்ட் எஸ் நீங்களும் உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜிஸை டெவலப் பண்ணிட்டு யூ வில் ஆல்சோ பி ஏபிள் டு மேக் மோர் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஸோ எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ by sharing my videos with your friends யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ. அண்ட் எஸ் தட் வில் ரியலி ஹெல்ப் மீ. அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் எப்போ சொல்ற மாதிரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.